ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கேப் விழுந்துருச்சு இல்லையா? விலாகில் வெறும் ரெசிபி வீடியோவாக 2-3 நாள் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்கலாம். மத்தியானத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி ஆகுது. இன்றைக்கி பெருசாக பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஒன்றும் பண்ணலை. 12 மணிக்கு அப்புறமா பழைய சாதம் இருந்தது, முந்தின நாள் வறுத்த கத்திரிக்காய் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிடலான்னு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ராகி மாவு வச்சுட்டு நல்லா மொறுன்னு பக்கோடா, அப்புறம் கார்த்திகை விளக்குக்கு நான் கோதுமை மாவு இதெல்லாம் வச்சு பணியாரம் அப்பம் இருக்கு இல்லையா, அதுக்கும் பேட்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக பண்ணிவிட்டு பாக்கியை வச்சுட்டேன். ஸோ அதையும் இன்றைக்கி சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கூடவே ஒரு காஃபியோட அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நிறையா படம் பார்க்குறேன். 2 நாள் பார்த்திங்கன்னா மஞ்சு வாரியரோட மூவி பார்த்தேன். நான் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். கொஞ்சம் பழைய படம் தான், ஆனால் நல்லா இருந்தது. அப்புறம் போகன்வில்லா, இப்போ புது படம், அதுவுமே கூட மலையாள படம் தான், அதுவும் நல்லாயிருக்கு. நல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லர், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, பட் மூவி நல்லாயிருக்கு. அதுவுமே கூட பாருங்கள். ஸோ நீங்கள்லாம் என்ன படம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். பக்கோடாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, 2-3 பச்சை மிளகா. இதை இஞ்சி, பச்சை மிளகா, அது கூட கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு இடிச்சிட்டு நம்ம பக்கோடா கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப மாவெல்லாம் இருக்காது. வெங்காயம் தான் ஜாஸ்தி போட வேண்டியிருக்கும். 2 பேருக்கு அப்படிங்கிறனால. அண்ணுக்கு திருப்ப இட்லி போயிருக்கா ஒரு 10 நாளைக்கு விசா ரெனிவலுக்காக. ஸோ அதனால் நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம். 2 பேருக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பார்த்திங்கன்னா நீளமாக வெங்காயம் கட் பண்ணிக்கணும். திருப்பியும் மழை நாளையிலேருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்குமே கூட ஜில்லுன்னு கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் இது மெலிசா வேணும் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு சீவுவோம் பார்த்திங்களா, அதில் பாதியாக கட் பண்ணிவிட்டு சீவணுன்னா நல்லா ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலையுமே கூட பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு 5 இந்த மாதிரி பேண்ட் கீழே போடுவோம் இல்லையா, அது எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நான் ஒரு இது இன்றைக்கி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 399, 499, 599 அந்த ரேஞ்சில் தான். ஒரு 5 இது எடுத்திருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா பழையதெல்லாம் ஒரு மாதிரி ஃபேட் ஆகி நல்லா இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இந்த கலர் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. மேக்ஸில் தான் ஆன்லைனில் வாங்கினேன். இங்கே பக்கத்தில் இருக்க மேக்ஸ் கடையிலலாம் கிடைக்கல, அதனால் ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். மேக்ஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நைட் வேர்னு பார்த்தா கிடைக்கும். ஸோ அந்த வெங்காயத்து கூட இப்போது உப்பு, நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணி விடும். அதனால் நம்ம பக்கோடாவுக்கு ரொம்ப மாவில் தண்ணி கலக்க வேண்டாம். இதில் இருக்கிறது போக தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து மட்டும் பிசைஞ்சிட்டா போதும். ஸோ அதுக்குள்ளே மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் வச்சிட்டோம் அப்படின்னா அது சூடாகிட்ருக்கும். அதுக்குள்ளே மாவை கலந்துட்டு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். பாட்டிலில் காலி ஆகிடுச்சு. சரி அப்படியே பிரித்து அதுலேயும் ஊற்றிடலான்னு. அதோட நாசில் பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. இப்போது அது ரப்பர் உள்ளே ஸ்டக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வாங்கி 2-3 வருஷம் ஆகுது இல்லையா, ஒரு மாதிரி பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேறு இது தான் வாங்கணும். நாசில் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் ஏற்கனவே. நான் 2 பாட்டில் மட்டும் நாசிலோடு வந்தது. பாக்கியெல்லாம் நான் தேங்காய் எண்ணெய் வாங்கின பாட்டிலெல்லாம் கூட குட்டி குட்டியாக இருக்கிறத அதில் ஆலிவ் ஆயில் அதெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ திருப்பியும் புக் பண்ணணும். பாருங்கள், எடுக்க முடியல, அதனால் சிசர் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ரப்பர் தானே, அது அப்படியே அது கொஞ்ச நாள் ஆனால் ஒரு மாதிரி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு இத்தனை வருஷத்தில். அடுப்புக்கிட்ட சூடுலையும் இருக்குது பார்த்திங்களா, அதனால கூட ரொம்ப பக்கத்தில் இல்லைனாலும் கொஞ்சம் மெல்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டிலில் ஒட்டெல்லாம் இல்லை, அந்த 2 பீஸாக வந்துருச்சு. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா. இந்த பெரிய பாட்டில் பார்த்திங்கன்னா நான் எத்ராஜில் இருக்குது இல்லையா, இங்கே பாரிஸில் ஒரு பாத்திர கடை, அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். நல்ல பெரிய சைஸு. பாக்கி குட்டி குட்டியாக இருக்கிறது 1-2 வாங்கினது. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. தனியாக அது மேலே இருக்க பீஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் கிடைக்கும். இது மட்டும் நாசில் மட்டும் அமேசானில் வாங்கிக்கலாம் அப்படின்னு. சின்ன பாட்டில் கோகோனட் ஆயில் அமேசானில் வாங்கினப்போ 2 பாட்டில் வந்தது. எண்ணெய் அதில் இருக்குமா, அதை கழுவி எடுத்துகிட்டு நாசில் நான் இந்த மாதிரி வாங்கினதை அதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா வெங்காயத்தில் முதல்ல தண்ணியெலாம் சேர்க்கலை, அந்த ஈரத்துலேயே பிசைஞ்சிட்டு இப்போ தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
லோடலாம் இருக்கக்கூடாது. கடையில் நமக்கு அந்த நூறு தூள் பக்கோடா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணணும். செம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். ராகி ஹெல்த்தியுமே கூட. எண்ணெய்லாம் சேர்க்குறோம், இருந்தாலுமே கடலை மாவுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அந்த பக்கம் வந்து அந்த அப்பம் சொன்னேன் இல்லையா, அரிசி அப்பம் ரெசிபி போட்டிருந்தேன். இது வந்து கோதுமை மாவு, வாழைப்பழம்லாம் சேர்க்காமல் அரிசி மாவு கொஞ்சம், கோதுமை மாவு நிறையா, கருப்பட்டி வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். கார்த்திகை அன்னைக்கு ஒரு 2-3 மட்டும் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு பாக்கி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதை இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு. ஒரு இதாக தானே ஊற்றி எடுக்கிறோம். அதனால் அந்த பக்கம் எண்ணெய் சூடாகிறதுக்காக அந்த தாளிப்பு பேன் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் பாருங்கள், நான் எடுத்து போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கையால் அள்ளி எடுத்து போட்டால் போதும். போலன்னு தான் இருக்கணும் அந்த மிக்சர். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி டெக்ஸ்சர் ஆகிடும். அதனால் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும் மாவு. உங்களுக்கு இது கூட ரிச்சாக வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு. அது வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு கரண்டியாக அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா புசுன்னு தான் வந்துச்சு. அளவெல்லாம் பார்க்கல நான் அப்படியே கைக்கு வந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு ஏதோ கோதுமை மாவு, அப்புறம் கையாலே கொஞ்சமாக அரிசி மாவு, அப்போ அது கருப்பட்டி வெல்லம் உருக்கி வச்சுருந்தேன். அதுவும் கண் அளவுக்கு தான் போட்டு ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சோண்டு சோடா உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஊற்றுறேன். அதுவும் நல்லா தான் வருது. ஸோ பாருங்கள், ஒரு இடு பக்கோடா பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ பாக்கி இருக்கிறதையும் அதே மாதிரி கடகடன்னு போட்டு எடுத்துடலாம். மழை இந்த மாதிரி கொஞ்சம் ஜில்லு நல்லா குளிருது. இப்போ சென்னையே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏதாவது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சுட சாப்பிடணும் போல் தோணும். ஸோ அதனால் வெறும் ஸ்வீட் மட்டும் இல்லாமல் இதையுமே கூட செஞ்சிடலான்னு கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பக்கம் வந்து ஏதோ விலாக் ஓடிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. சிட்டு டெட்டும் வந்து அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க ஹாலில். நானும் சோஃபாவில் போய் நல்லா கம்ஃபர்டரை எடுத்து போர்த்திட்டு படம் பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பழைய படம் தான் பார்த்தேன். விஜய் ஆண்டனியோட யமன் அப்படிங்கிற மூவி. விஜய் ஆண்டனி மூவிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோன்னா நிறைய பார்த்த மூவியாக இருந்தது. சரின்னு இன்றைக்கி அதை செலக்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது அந்த மூவியுமே கூட. போட்டுட்டு அவருக்கு கொண்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் போட்டு சாப்பிட்ணும். காஃபி போடலான்னு இருக்கேன். இன்றைக்கி டீ இல்லாமல் காஃபி வந்து அடிக்கடி குடிக்கிறது இல்லை, எப்போயாவது தான். ஸோ டெட்டு வந்து அங்கே அவர் கால்கிட்ட படுத்திருக்கான். சிட்டு பாருங்கள் இங்கே படுத்திருக்கான். அவனுங்களுக்குமே இந்த கிளைமேட் நல்லா ஜாலியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போய் போத்திட்டு உட்காந்தேன் அப்படின்னா அவனுங்களும் வந்து கூட நம்ம கூட கம்ஃபர்டபிளில் நுழைஞ்சு பண்ணுங்க. ஸோ பக்கோடாலாம் போட்டாச்சு. அந்த பக்கம் பால் வச்சுருக்கேன். சுட கொஞ்சம் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டே காஃபி போட்டுட்ருக்கேன். நல்லாயிருக்கு. அந்த எதுவுமே கருப்பட்டி இதில் செஞ்சது இன்னுமே சூப்பராக இருக்குது. கோதுமை அப்பம் அப்பயும் மாவு பாக்கி தான் இருக்குது, எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5-6 போட்டுட்டு சரி திருப்ப நாளைக்கோ நாளான்னைக்கோ கொஞ்சமாக சூடாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான். காஃபி டீலாம் நல்லா இந்த மாதிரி தூக்கி ஆற்றி குடித்தோன்னா தான் சூப்பராக இருக்கும். சில டைம் என்ன பண்ணுவோம், அப்படியே டைரெக்டாக கப்பில் வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். அது வந்து அந்த நுரெல்லாம் இல்லைன்னா குடிக்கிற ஒரு இதுவே இருக்காது. ஸோ அதனால் நல்லா டீ கடையில் ஆற்றுற மாதிரி ஆற்றிட்டு நுர பொங்க குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்குலாம் காஃபி ஃபேவரட்டா டீ ஃபேவரட்டா அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து டெய்லி குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சில பேருக்கெல்லாம் குடிக்கல அப்படின்னா தலைவலிக்கும், டைமுக்கு அதை குடிச்சே ஆகணும். இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நமக்காக தோணுச்சு அப்படின்னா தான். அதுவும் சக்கரை இல்லாமல் குடிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்குன்னே தவிர்த்துடுறது. ஸோ என்றைக்காவது குடித்தோம் அப்படின்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு குடிக்க வேண்டியது. ஸோ அவர் ஏதோ ஒரு ட்ராவல் விளாக் பார்த்துட்ருக்காரு. நானும் வந்து கூட உட்காந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு பாருங்கள். இவங்க 2 பேரும் ஜாலியாக எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.